தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். புதிய ஏற்பாடு ஊழிய ஐக்கியம் என்ற அந்த தலைப்பில் தேவ ஊழியர்களாகி உங்களுக்கு சொல்ல வேண்டிய இன்றைய தியானம் சத்தியம் என்னவென்றால், நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று இயேசு சொன்னதை தலைப்பாக வச்சு இன்றைய தியானத்தில் உங்களோடு கூட பேச இருக்கிறேன். மத்தேயு 5 அதிகாரத்தில் உங்களுக்கெல்லாம் தெரியும், 38, 39 ஆகிய வசனத்தில் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லு என்று உரைக்கப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தீமையோடு எதிர்த்து நிற்க வேண்டாம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கு மறு கன்னத்தையும் திருப்பி கொடு. உன்னோடு வழக்காடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டுமென்றிருக்கிறவனுக்கு உன் அங்கியும் விட்டுவிடு. ஒருவன் உன்னை 1 மைல் தூரம் வர பலவந்தம் பண்ணினால் அவனோடு 2 மைல் தூரம் போ. உன்னிடத்தில் கேட்கிறவனுக்கு கொடு, உன்னிடத்தில் கடன் வாங்க விரும்புகிறவனுக்கு முகம் கோணாதே. உனக்கு அடுத்தவனை சிநேகித்து உன் சத்துருவை பகைப்பாயாக என்று சொல்லப்பட்டதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். உங்களை சிநேகிக்கிறவளையே நீங்கள் சிநேகிப்பீரானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷத்தை செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படி செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூர்ண சர்க்குரராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குரனாக இருக்க கடவீர்கள் என்று அருமையாக அவர் மலை பிரசங்கத்தில் மத்தேயு 5 அதிகாரத்தில் 37 48 வரை நான் வாசித்த பகுதிகளை நன்றாக அறிவீர்கள், நன்றாக உங்களுக்கு தெரியும். இந்த பகுதியில் நல்லா நீங்கள் பாருங்கள், மோசேயினுடைய ஆகமங்கள் படி, கட்டளையின்படி, நியாயப்பிரமாணின்படி உள்ள காரியங்களை செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். செய்யாதீங்கன்னு சொல்கிறேன். யாத்திராகமத்தில் 21 அதிகாரத்தில் 23 25 வரை உள்ளது தான் இங்கே சுட்டி காட்டுறாரு. அது இஸ்ரவேலுக்கு உள்ளது. நியாயப்பிரமாணம் சொல்கிறதே புறஜாதிகளுக்கு கிடையாதுல்ல. இப்போ நீங்கள் நானும் புறஜாதி தானே, புறஜாதியிலிருந்து கிறிஸ்தவங்கள் ஆனவங்க தானே ரட்சிக்கப்பட்டு. இஸ்ரவேலர்கள் புறஜாதிகள்னால பிடிக்காது, புறஜாதிகளுக்கு அவங்களுக்கு சேரவே சேராது. அதனால தான் அவங்களுக்கு அந்த 10 கட்டளையை யாத்திராகமம் 20 அதிகாரத்தில் இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர், என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் இருக்க வேண்டாம், விக்கிரங்களை கும்பிடாத, ஓய்வு நாளை அனுசரி, கொலை செய்யாத, விபச்சாரம் பண்ணாத, பொய் சாய் சொல்லாத, பிறருடைய மனைவியை செய்யாத, இந்த காரியங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதெல்லாம் அவங்களுக்கு சொல்லப்பட்டது, நமக்கு கிடையாது. ரோமர் 2:14 போட்டிருக்கு, நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள் என்று பவுல் சொல்கிறான். நமக்கெல்லாம் நியாயப்பிரமாணம் கிடையாது. நமக்கு தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை உள்ளத்தில் வச்சுருக்காருன்னு அதிலேயே போட்டிருக்கு. நன்மை உண்டு, தீமை எது, நன்மை எது, தப்பு எது, ரைட் எது செய்யணும், எது ரைட்டுன்னு சொல்லி உள்ளத்தில் கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு பிரமாணமாக கொடுத்தாரு, சட்டமாக. நமக்கு இப்போ புறஜாதிகளுக்கு உள்ளத்தில் வச்சார். இப்போ அவங்க சட்ட ரீதியில் நியாயப்பிரமாணம் என்னென்ன சொல்கிறாங்களோ அந்த சட்டம் பெறாத புறஜாதிகளும் சொல்கிறாங்க இல்லையா? பொய் சொல்லக்கூடாது, கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது,
பெற்றோர்களை கனம் பண்ணணும் சொல்கிறாங்களா இல்லையா? அவங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ யார் அந்த கட்டளையை கொடுத்தாங்க? யாரும் கொடுக்கல. இருதயத்தில் கர்த்தர் வச்சுருக்காருன்னு பவுல் சொல்கிறான். ஏன்னா தேவன் யூதருக்கு மாத்திரம் தேவன் அல்ல, புறஜாதிகளுக்கும் அவர் தேவன் தான் என்று ரோமர் 3:29 இருக்குது. அதனால் இந்த சத்தியம் வித்தியாசத்தை புரிதல் இல்லாதனால தான் நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்சர் பண்ணி மொத்தமாக பேசுகிறதுக்கு காரணம் இதுதான், புரிதல் இல்லாதனால தான். அதனால் தேவ பிள்ளைகளை, பழைய ஏற்பாட்டு மோசேயினுடைய கட்டளைகள், உபதேசங்கள், நியாயப்பிரமாணங்கள் வேறு. இயேசு புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை உண்டாக்கத்தான் வந்தார். எபிரேயர் 10:19 போட்டிருக்கு. புதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை மாம்சத்தின் திரையின் வழியாக உண்டாக்குனார்ன்றது அப்போஸ்தலர் சொல்கிறாங்க. புதிதுன்று போட்டிருக்கு. அதான் புதிய ஏற்பாடுன்னு சொல்கிறோம். புதிய மாவுன்னு சொல்கிறாரு, புதிய வஸ்திரம்னு சொல்கிறாரு, புதிய திராட்சரசம்னு சொல்கிறாரு. அதெல்லாம் புதிய ஏற்பாடு, அதாவது புது உபதேசம்தான். மார்க் 1:27 இவர் சொன்ன என்ன புதுதான உபதேசத்தை சொல்கிறாருன்னு ஆச்சரியப்பட்டாங்க அந்த பொதுமக்கள். இயேசுவின் பிரசங்கத்தை கேட்டு, என்ன இவர் சொல்கிறது புதிய காரியமாக இருக்குதுன்னு சொன்னார். புதுசு, எல்லாரும் சொன்னது சொல்லலை, புதுசு சொல்கிறார். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர் சொன்னது பரலோகத்திலிருந்து இவர் வந்ததுனால பிதாவினிடத்தில் கேள்விப்பட்டதை, அங்கே கற்றுக்கொண்டதை, அங்கே தேவன் இவருக்கு சொன்னது தான் இங்கே வந்து சொன்னார். அது பூமியில் யாருக்கும் தெரியாது இல்லையா? அதாவது நான் உங்களுக்கு சுயமாக பேசலை. யோவான் 12:49 49:50 ஒரு வசனம் இருக்குது. அவர் நான் சுயமாக சொல்லாமல் நான் பேச வேண்டியது இன்னதென்றும் நான் போதிக்க வேண்டியது இன்னதென்றும் என்னை அனுப்பின பிதாவே எனக்கு சொன்னார், பேச சொன்னார், கற்றுக் கொடுத்தார். அவருடைய கட்டளைகள் ஜீவன் உள்ளதென்று எனக்கு தெரியும். அந்தபடி தான் நான் சொல்கிறேன். நானும் சுயமாக சொல்லலை, அவர் எனக்கு சொன்னது தான் சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் அது வந்து விசேஷமானது, உலகத்தில் யாரும் சொல்லாதது, புதிதானது. அதனால் ஜனங்க அந்த போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்கன்னு இருக்கு. அதனால் தேவ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு போதனைகள் அல்ல, மோசேயினுடைய ஊழியம் அல்ல, மோசேயினுடைய போதனைகள் அல்ல, நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறாரு. இவர் சொல்கிறது தான் நமக்கு வேதம். நீ கிறிஸ்தவனாக இருந்தால் இயேசு தான் உனக்கு தலைவர், அவர் தான் கோல் மாடல், அவர் சொல்கிறது தான் உனக்கு வேதமாக இருக்கணும். பழைய ஏற்பாடுன்னு இருக்குது, ஆனால் அதை பின்பற்ற சொல்லி இயேசு சொல்லலை. இப்போ பழைய காலன்று நீங்கள் வச்சுருக்கீங்க, அதில் தேதி கொடுக்க முடியுமா? அதில் குறிக்க முடியுமா? நீங்கள் இப்போ பழைய காலண்டர் இருக்குது, அமுல்ல இல்லை. இப்போ புதிய காலண்டர் இருக்குது 2025, அதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அதில் தான் தேதி கொடுக்க முடியும், அதில் தான் நீங்கள் வந்து பயணிக்க முடியும். அந்த மாதிரி தான் பழைய ஏற்பாடு இருக்குது. தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சிக்கலாம், உதாரணமாக பேசலாம். பின்பற்ற முடியாது, அதில் வந்து தேதியை குறிக்க முடியாது, சொல்ல முடியாது. பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது அது நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு சொல்கிறார்ல, அதான் இன்றைக்கி கரண்டில் உள்ளது. அதான் இயேசு சொல்கிறாரு, தீமையோடு எதிர்த்து நிற்காத, ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை திருப்பி கொடு. உன் சத்துருக்களெல்லாம் அழிக்கணும்னு சொன்னாங்க அவங்க, நான் சொல்கிறேன் அவங்கள நேசி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு. தேவன் அப்படித்தான் இருக்கார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்ய பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது மாதிரி நீங்கள் அவர் பூர்ண சர்க்குராக இருக்காதனால நீங்களும் பூர்ண சர்க்குராக இருங்க, தேவனம் போல் மாறுங்க. மோசையை போல் மாறுறதுக்கு தான் அவங்கள ட்ரை பண்ணாங்க. ஆனால் இயேசு மோசையை விட மேன்மையானவர், பெரியவர். இயேசுவை விட தேவன் பெரியவர். என் பிதா என்னிலும் பெரியவராக இருக்காருன்னு சொன்னார் இல்லையா? அந்த பெரியவர் சொன்னது இந்த மனித குலத்துக்கே பெரியவராகி இயேசு சொல்கிறார் நமக்கு, நான் சொல்கிறேன்னு சொல்கிறார். இந்த நான் சொல்கிறது தான் கிறிஸ்தவங்களுக்கு போதனையாக இருக்கணும், ஊழியமாக இருக்கணும், பாடமாக இருக்கணுமே தவிர பழைய ஏற்பாட்டை தூக்கி பிடிக்கவோ, அதையே போட்டு இதில் போட்டு குழப்பவோ, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி பேசுகிறதோ அறியாமை, மூடத்தனம், அது தற்குறித்தனமே தவிர சரியான பகுத்தறிவுள்ள போதனைகள் இல்லை.
உங்களை திருத்திக்கிங்க ஊழியர்களை, மாற்றிக்கிங்க. இனிமேலாவது உங்கள் பிரசங்கம், உங்கள் ஊழியம், உங்கள் காரியங்கள்லாம் வித்தியாசமாக இருக்கட்டும். மாற்றிக்கிங்க. கர்த்தர் நம்மை நல்ல வழியில் நடத்துவாராக. நன்றி.